ஹே மை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஐவிஎஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேச்சுரல் கன்செப்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். எதுக்குன்னா ஐவிஎஃப் இஸ் நத்திங் பட் நேச்சுரல் கன்செப்ஷனை அப்படியே மிமிக் பண்ணுறது தான். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸும் பிரெயினில் தான் ஆரம்பிக்குது. ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 12லேருந்து 15 நாட்களுக்கு முன்னாடி ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளான்ஸ் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணும், ஒரு 4லேருந்து 5 ஃபாலிகூல்ஸை ஓவரியில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வைக்கும். ஒவ்வொரு ஃபாலிகூல்ஸ்லையும் ஒரு எக் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபாலிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக எஸ்ட்ரோஜனுக்கு சிக்னல் அனுப்பும். ஸோ இந்த எஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும், இம்மீடியட்டாக வந்து யூட்ரஸாக லைனிங்கை திக்காக்கும். ஸோ யூட்ரஸ் லைனிங் திக்காக ஒரே ஒரு ஃபாலிக்குலை மட்டும் மெச்சூர் ஆக வைக்கும். ஸோ ஒரு ஃபாலிக்குலேருந்து ஒரு எக் தான் வெளியே வர வைக்கணும். அதுதான் வந்து நேச்சருடைய சிக்னல். ஸோ சில டைம் ஒன்று இல்லைன்னா 2 நேச்சுரலாக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த எஸ்ட்ரோஜன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக யூட்ரஸோட லைனிங் திக்காக ஒரு பெட்டு மாதிரி, ஒரு ப்ரெக்னென்சி வந்துச்சுன்னா பெட்டு மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும், ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோனுக்கு சிக்னல் கொடுக்கும், நீ வந்து எக்கை ரப்சர் பண்ண வை அப்படின்ட்டு. ஸோ எக்கை ரப்சர் பண்ணுறதுக்கு என்ன தேவை, லியூட்டனைசிங் ஹார்மோன் தேவைப்படும், otherwise called LH. ஸோ இந்த LH வந்து என்ன பண்ணும், ஓவுலேஷன்னா ப்ராசஸை ஃபாஸ்ட்டாக ட்ரிகர் பண்ணும். ஸோ இந்த LHஐ வச்சு தான் நீங்கள் வந்து ஓவுலேஷன் கிட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது, எப்போ ஓவுலேஷன் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த LH ஹார்மோன் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி என்ன பண்ணும், இந்த எஸ்ட்ரோஜன், FSH, LH எல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆக என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஓவுலேஷன் டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிக்கும். ஸோ இட் மேக் சென்ஸ் தட் ப்ரெக்னன்சியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டை ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் லியூட்டனைசிங் ஹார்மோன் ஆர் LH வந்து நல்ல பீக்குக்கு போயிடும். ஸோ பீக்குக்கு போன உடனே ஃபாலிகுலேருந்து எக்கு ரப்சர் ஆகி வெளியே வரும். ஸோ எப்படி எக் வெளியே வருது, இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஃபிம்ப்ரியே, ஸோ அது வழியாக ஃபெலோப்பியன் டியூப் வழியாக ட்ராவல் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து யார் சிக்னல் கொடுக்குறா, இந்த ஹார்மோன்ஸ் தான் சிக்னல் கொடுக்குது. ஸோ இது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி அந்த எக் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 12 to 24 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் ஸ்பெர்ம் வந்துச்சு அப்படின்னா இந்த எக்கு ஃபர்டிலைஸ் ஆகி பேபியாக 10 மாதம் கழித்து வெளியே வந்துடும். இஃப் நாட், இந்த எக் வந்து யூட்ரஸ் அப்சார்ப் பண்ணிவிட்டு பீரியட்ஸாக வெளியே வந்துடும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமாக ஒர்க் பண்ணுறது ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணால் தான் இந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். ஸோ பேக் டு ஃபர்டிலைசேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஃபீமேல் பாடியில் இருக்கிற லார்ஜஸ்ட் செல்லு தான் எக். அதே மாதிரி மென் பாடியில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் செல்லு தான் ஸ்பெர்ம். மென் வந்து எவ்ரிடே ஸ்பெர்மை எஜாக்குலேட் பண்ண முடிஞ்சாலும் அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அந்த என்டையர் சைக்கிள் டேக்ஸ் 2 to 3 months. ஸோ இப்போ வாங்க ஃபர்டிலைசேஷனில், இப்போ இந்த எக்கோட அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அது பேர் ஜோனா பெலுசிடா. இந்த ஜோனா பெலுசிடா வந்து ஃபுல்லாக சுகர் அண்ட் ப்ரோட்டீனால் திக்காக இருக்குமா. ஸோ இந்த ஜோனா பெலுசிடா தான் எத்தனை ஸ்பெர்மை உள்ளே விடணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ ஒரு எஜாக்குலேஷனில் கிட்டத்தட்ட 100 மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகுமா. ஆனாலும் ஒரு 100 தான் வந்து இந்த எக் இருக்கிற ஏரியாவுக்கு போக முடியும். அந்த 100லேயும் ஒன்று தான் வந்து ஜோனா பெலுசிடாவை பெனட்ரேட் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியும். இப்போது ஸ்பெர்ம் வந்து ஜோனா பெலுசிடா வழியாக சைட்டோபிளாசம் போய் சைட்டோபிளாசத்துக்குள்ளார இருக்கிற நியூக்ளியஸ் கூட ஃபியூஸ் ஆகணும். ஸோ அப்படி ஃபியூஸ் ஆனால் தான் அது ஜைகோட்டா மாறும். இப்போது 23 குரோமோசோம்ஸ் ஆஃப் த ஸ்பெர்மும் 23 குரோமோசோம்ஸ் ஆஃப் த எக்கும் ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா ஜைகோட்டா மாறுது. ஸோ இதுதான் வந்து செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது, ஆனா பொண்ணா அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் XX வந்துச்சுன்னா பொண்ணு, XY வந்துச்சுன்னா பையன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஒவ்வொரு டைம் டபுள் ஆக செல்லோட நம்பரும் டபுள் ஆகிட்டே போகும். 2 செல்டு, 4 செல்டு, 8 செல்டு, 16, 32 இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போது செல்லு நம்பர் தான் டபுள் ஆகுமே தவிர வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த செல்லோட சைஸ் வந்து ஒரே சைஸில் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ ஜைகோட்டா மாறின உடனே 30 ஹவர்ஸ் கழித்து அது 2 செல்டாக மாறும். இப்போ இந்த டைம் டபுள் ஆகுது, 60 ஹவர்ஸாக மாறுது.
இப்போ 8 செல்டு ஸ்டேஜாக மாறுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இன்னும் டைம் டபுள் ஆக 16 செல்லாக மாறுது. 16 வந்து ஒரு 4லேருந்து 5 நாள், இந்த ஹோல் ப்ராசஸும் 4லேருந்து 5 நாள் நடக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் 32 செல்டு ஸ்டேஜாக மாறுது. தட் இஸ் கால் பிளாஸ்டோசிஸ்ட். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்த செல்ஸ் வந்து 2லேருந்து 4, 4லேருந்து 8, 8லேருந்து 12, இப்படி 8லேருந்து 16 இப்படி மாறிட்டு வருதுல்ல, இது எல்லாமே ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து ட்ராவல் ஆகிட்டே வர்ற டைமில் தான் இந்த டப்ளிங்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப்பை விட்டு வெளியே வர்ற நேரத்தில் இந்த ஃபியூஸ் ஆன ஜைகோட் வந்து 32 செல்டு ஸ்டேஜாக மாறிடும். அது பேர் பிளாஸ்டோசிஸ்ட். இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஜோனா பெலுசிடா இன்னும் ரிமைன் ஆயிருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஜோனா பெலுசிடா வந்து ஷெட் ஆகி வெளியில் வரணும். அது பேர் தான் ஜோனா ஹேட்சிங். அதாவது எக் வந்து ஹேட்ச் ஆகுது. இப்போ ஹேட்ச் ஆனாதான் அது போய் யூட்ரின் கேவிட்டிக்குள்ளார போய் அந்த மெம்பரெயினில் டிஷ்யூவில் இம்ப்ளான்ட் ஆகி ஒரு எம்ப்ரியோவாக உருவாகி குழந்தையாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ வந்து இம்ப்ளான்ட் ஆகிற ஸ்டேஜ் நடக்குது. இப்போ இம்ப்ளான்ட் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம நேச்சுரல் ஃபர்டிலைசேஷனில் ஒரு பெரிய ப்ராசஸ் பார்த்தோம்ல, ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோனில் ஆரம்பித்து இம்ப்ளான்டேஷன் வரைக்கும் பார்த்தோம்ல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து லேபில் மிமிக் பண்ணி அந்த எம்ப்ரியோவை வந்து விமனோட யூட்ரஸ்குள்ளார வைப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, நிறைய ஹார்மோன்ஸை கொடுத்து ஒரு எக் வெளியே வராமல் கிட்டத்தட்ட 10க்கு மேலே இருக்கிற எக்ஸை வெளியே கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து ஹை ஆகும். ஸோ சக்ஸஸ் ரேட்டை ஹை ஆக்குறதுக்காக நிறைய ஹார்மோன்ஸ் கொடுத்து நிறைய எக்ஸ் வெளியே வர வைப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாம். ஐவிஎஃப்பை பற்றி டாக்டர் பேட்ரிக், டாக்டர் எட்வர்ட்ஸ், அப்புறமா ஜியான் பர்டி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் பேபி வர்றதுக்கு ரிசர்ச் பண்ணி சக்ஸஸ் ஆனது. ஸோ டாக்டர் பேட்ரிக் அண்ட் எட்வர்ட்ஸ் வந்து ஃபிசியாலஜிஸ்ட்டு, ஜியான் பர்டி வந்து ஒரு எம்ப்ரியாலஜிஸ்ட். ஸோ 1978 ஒரு விமனுக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இருந்துச்சான். ஸோ அவங்க வந்து குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் இந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸை லேபில் மிமிக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, லேப்ரோஸ்கோப் மூலமாக அந்த ஓவரிலேருந்து டைரெக்டாக எக்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு பெட்ரி டிஷ்ஷில் ஒரு கொஞ்சம் சொல்யூஷனில் அந்த எக்கை வச்சு அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸை ஃபுல்லாக அதில் வச்சு இன்குபேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஒரு இந்த ப்ராசஸ் ஃபுல்லாத்தையும் வந்து வெளியில் வந்து அவங்க மிமிக் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து எம்ப்ரியோவா ஜைகோட்டா பிளாஸ்டோசிஸ்டாலாம் எல்லாம் உருவாகி அதுக்கப்புறமா அந்த விமனோட யூட்ரஸில் இம்ப்ளான்ட் பண்ணி, ஸோ அந்த குழந்தை 1978 பிறக்குது. ஸோ அவங்க தான் வந்து லூயிஸ் ப்ரவுன். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் பேபி. ஸோ லூயிஸ் ப்ரவுனை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, த லைஃப் அஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐவிஎஃப்பில் என்ன நடக்கும்னா, நேச்சுரல் ஃபர்டிலைசேஷன் நடக்கிற விஷயங்கள் அப்படியே மிமிக் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாலிகுல் ஆஸ்பிரேஷன், செகண்ட் வந்து ஃபர்டிலைசேஷன், மூணாவது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உங்களோட எக்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டிமுலேட் பண்ணால் எக்ஸை வந்து ஃபாலிக்யூல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்டை வந்து மைல்டு அனஸ்தீஷியாவில் போட்டுருவாங்களாம். ஒரு பேப்ஸ்மியர் எப்படி வந்து ஸ்பெக்குலத்தை உள்ளே விட்டு செக் பண்ணுது, அந்த மாதிரியே தான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ பேப்ஸ்மியர் பண்ணுற மாதிரியே சர்விக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட், அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பேப்ஸ்மியர் பண்ணுற மாதிரியே அந்த ஒரு ஸ்பெக்குலம் வந்து வஜன வழியாக சர்விக்ஸை ரீச் பண்ணுற மாதிரி உள்ளே போகும். ஸோ ஒரு கேத்தீட்டர் இருக்கும். அந்த கேத்தீட்டர் கூட ஒரு சக்ஷன் டிவைஸ் இருக்குமா, அந்த சக்ஷன் டிவைஸுக்கு மேலே ஒரு லாங் தின் ஊசி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஊசி தான் வந்து அல்ட்ராசவுண்டை பார்த்துக்கிட்டே அப்படியே சர்விக்ஸ் வழியாக யூட்ரஸை ரீச் பண்ணி, யூட்ரஸ் வழியாக அந்த ஓவரியை ரீச் பண்ணி, அந்த ஓவரியிலேருந்து ஒரு எக்காக சக் பண்ணி எடுக்கும். இந்த ஊசி வந்து ஓவரி கிட்ட போகும்போது அந்த சக்ஷனை வச்சு அப்படியே சக் பண்ணுவாங்க. அந்த பம்ப் பண்ண அந்த ஃபாலிக்குள்ள இருந்து அப்படியே எக் வந்து வெளியே போகும். ஸோ இதான் நடக்கும். ஸோ 1 by 1 வந்து ஃபாலிக்குள்ள அப்படியே சக் பண்ணி எடுத்துட்டு மெதுவாக அவங்கள வந்து சர்விக்ஸ் வழியாக வெளியே எடுத்துருவாங்க. ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே அனஸ்தீஷியா போட்டு தான் நடக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க,
லேபில் வச்சு ஃபர்டிலைசேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து இப்போ கலெக்ட் பண்ணாங்கல்ல, ஹார்வெஸ்ட் பண்ண எக்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வச்சு ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியமை போட்டுருவாங்களாம். ஸோ அந்த எக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த டைமில் வந்து நிறையா ஸ்பெர்ம்ஸை வந்து அப்படியே இன்குபேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நேச்சுரல் ப்ரெக்னென்சி நடக்குமோ, ஸோ அதே மாதிரி வந்து ப்ரெக்னென்சி, அதாவது ஃபர்டிலைசேஷன் நடக்கணும். அதுதான் வந்து இங்கே ப்ரொசீஜர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேல் பார்ட்னருக்கு வந்து ஸ்பெர்ம் கம்மியாகவோ ஆர் ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி கம்மியாகவோ, இல்லை உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி வெயிட் பண்ண முடியாது, சான்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் டாக்டர்ஸ் வந்து இக்ஸி, அதாவது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸில் பார்த்தோம்ல, கொரோனா ரேடியேட்டா வழியாக ஜோனா பெலுசிடா வழியாக சைட்டோபிளாசத்துக்குள்ளார போகணும்ல, அப்போ தானே வந்து நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸை டைரெக்டாகவே என்ன பண்ணுவாங்க, ஜோனா பெலுசிடாக்குள்ளார போயிடும். ஸோ இக்ஸி மூலமாக ஒரே ஒரு ஸ்பெர்மை தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட 70% ஆஃப் த சக்ஸஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறமா வந்து செல் டிவிஷன் நடக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல 32 செல் ஸ்டேஜ் வரைக்கும் ரீச் ஆகும். அப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட் ஆகும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட்லேருந்து ஜோனோ பெலுசிடா வந்து ஹேட்ச் ஆகி வந்தால் தான் எம்ப்ரியோ வெளியே வர முடியும் இல்லையா? ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, அசிஸ்டட் ஹேட்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஜோனா பெலுசிடாவில் அவங்களே வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி போடுவாங்க. ஸோ இது மூலமாக எம்ப்ரியோ வெளியே வரும் அப்படிங்கிறது. ஸோ இம்ப்ளான்டேஷனுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த டைம் தான் என்ன நடக்க போகுது, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. ஸோ இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடியே ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அன்னைக்கு உங்களை ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஸோ போகும்போது நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு, இல்லை நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா, டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ண போகிறாங்க, என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஸோ நீங்கள் வந்து அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் பிளாடரில் தான் எடுப்பாங்களாம். ஸோ வயிறு முட்டை தண்ணி குடிச்சுக்கணும். ஸோ வயிறு முட்டை தண்ணி குடித்தாதான் அல்ட்ராசவுண்ட் வந்து அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் வழியாக யூட்ரஸை கரெக்டாக விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களை படுக்க வச்சுட்டு அந்த பேப்ஸ்மியர் ப்ரொசீஜர் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பேப்ஸ்மியர் மாதிரி வஜைனா வழியாக கேட்டட்டர் போகும். ஸோ இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க, வஜைனாவை வாஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சர்விக்ஸையும் வாஷ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, சர்விக்ஸில் ஏதாவது மியூக்கஸ் இருந்து அந்த மியூக்கஸில் போய் நம்ம எம்ப்ரியோ போய் ஸ்டக் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் மியூக்கஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜில் ஒரு லாங் நீரில் அந்த எம்ப்ரியோ இருக்கும். ஸோ அது வந்து கேத்தீட்டர் மூலமாக உள்ளார போகும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அல்ட்ராசவுண்டில் மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மானிட்டர் பண்ணிக்கிட்டே இந்த கரெக்டான ஸ்பாட்டில் வந்து அந்த உள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அல்ட்ராசவுண்டில் பார்க்கும்போது ஒயிட் ஸ்பாட்ஸ் மூவ் ஆகிற மாதிரி தெரியுமா? ஸோ இந்த ஒயிட் ஸ்பாட் வந்து எம்ப்ரியோ கிடையாது. ஸோ இது வந்து அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் சொல்யூஷன் வழியாக தானே அந்த எம்ப்ரியோவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த டைமில் வந்து அந்த ஏர் பபிள்ஸ், அந்த வாட்டர் பபிள்ஸ் போடுறது தான் வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்பாட்டாக தெரியுமா? எம்ப்ரியோ வந்து ரொம்ப டைனியாக இருக்குமா. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து உங்களால் யூட்ரஸ் வழியாக அல்ட்ராசவுண்ட் வழியாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ உள்ளே வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம கரெக்டாக எம்ப்ரியோ உள்ளே போச்சா இல்லை வெறும் வாட்டர் பபிள்ஸ் தான் உள்ளே போச்சான்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் எம்ப்ரியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த கேத்தீட்டரை வந்து அப்படியே அந்த எடுத்துகிட்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு கரெக்டாக எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா, அதில் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஸோ அதில் இல்லை அப்படின்னா அது வந்து யூட்ரஸ்குள்ளே தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் உங்களை டாக்டர் வந்து படுக்க வச்சுருப்பாங்களாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஈவினிங்குள்ளாரையே நீங்கள் வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. ஸோ எல்லாம் சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 8 to 10th டேயில் பிளட் டெஸ்ட் எடுத்து ஹியூமன் கொனாடோட்ராஃபிக் ஹார்மோன் சொல்கிறாங்கல்ல, ஹெச்சிஜி, அது எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்களாம். ஆர் 14th டேலேயோ இல்லை 12th டேலேயோ வந்து பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வருதா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐவிஎஃப் பேபியாக இருந்தாலும் சரி, நார்மல் பேபியாக இருந்தாலும் சரி, எல்லா பேபியும் கரெக்டாக அந்த ப்ராசஸில் தான் போகும். எப்படி வந்து மானிட்டரிங் பண்ணுவாங்களோ அதே ப்ராசஸில் தான் போகும். உங்களுக்கு டாக்டர் எப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.